அந்த வகையிலே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடன் இணைந்து நாங்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு அவரோடாக எங்களுடைய சமுதாயத்துக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை அவரோடாக இணைந்து பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். முதலாவதாக நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். உண்மையிலே ஒரு மாற்றத்தை, ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பினுடைய வெற்றியாகத்தான் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். எனவே அவருக்கு இலங்கை நாட்டு மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த மக்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை சரியான முறையிலே அவர் கொண்டு சென்று தமிழகத்திலே இந்தியாவினுடைய முதல் தர மாநிலமாக தமிழ்நாடு உயர்த்த அவர் நினைக்கிறேன் பாடுபட்டு தமிழகத்தை உலகத்தரம் வாய்ந்த ஒரு மாநிலமாக அவர் மாற்ற வேண்டும் என்று இருக்கின்றது. அதே போல எங்களுடைய கலை கலாச்சார உறவுகள் ஒரு நெருங்கிய தொப்புள் கொடி உறவாகவும் நெருங்கிய தொடர்பாகவும் நாங்கள் தமிழகத்தோடு இருக்கின்றோம். அந்த வகையிலே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடன் இணைந்து நாங்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு அவரோடாக எங்களுடைய சமுதாயத்துக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை அவரோடாக இணைந்து பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அதில் மீனவர் பிரச்சனை தொடர்பாக நாங்கள் நினைக்கின்றேன் இந்தியா மத்திய அரசும் அதே போல இலங்கை அரசும் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும். எனவே தமிழ்நாடு என்பது உங்களுக்கு தெரியும், சில விடயங்களிலே அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. எனவே சில ராஜதந்திர ரீதியான உறவுகளை நாங்கள் மத்திய அரசோடு இணைந்துதான் நாங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அதாவது ராகலை டெல்மோர் பிரதேசத்துக்கு அறிக்கையிட சென்ற உதவியாளர்களுக்கு தேசிய மக்கள் சக்தி பிரதேச உறுப்பினர்கள் அச்சுறுத்தல் எடுத்து சண்டை பிடிக்கிற மாதிரியான செயல்பாடு நடந்திருக்கு. இது சம்பந்தமாக அவங்களுக்கு கிடைத்ததால் இதுக்கான ஆக்ஷன் எதுவும் எடுக்கப்பட்டிருக்கிறார். நானும் எனக்கு கேள்விப்பட்டேன், சமூக ஊடகங்களில் தான் நானும் இப்படி கேள்விப்பட்டேன், இப்படி ஊடகவியாளர்கள் சென்றிருக்கின்றார்கள் என்று. ஆனால் இன்னொரு பக்கம்ன்ற பொழுது அவர்கள் அரசியல்வாதிகள் சென்றிருக்கிறார்கள் என்று கருத்தாடல் வருகிறது. இது தொடர்பாக நான் உண்மையிலே தேடி அறிந்தால் இதை கருத்துக்களை சொல்ல முடியும். பிரதானமான குற்றச்சாட்டு வந்து தேசிய மக்கள் சக்தி அந்த உறுப்பினர்கள் அதில் ஆடப்படுறாங்க காணொலிகளில். இது வந்து மேலிடத்துக்கு தெரியறதுக்கு செய்ததால் நானும் அதை பார்த்தேன். அமைச்சர் முன்னாள் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய மகன் அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறார். எனவே அது நான் நினைக்கிறேன் ஒரு அரசியல் ரீதியான ஒரு செயல்பாடாக தான் அது இருக்கும் என்று நினைக்கிறேன். எது எப்படியோ அது தொடர்பாக நான் உண்மையிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உண்மையிலே நாட்டில் இருக்கக்கூடிய பொது சட்டத்திற்கு இணங்க சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது, சமனானது. கடந்த காலத்திலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் உங்களுக்கு தெரியும் நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தால் சட்டம் அவருக்காக சமனாக காணப்பட்டது. எனவே லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை அழைத்திருக்கிறார்கள். எனவே பொதுவான சட்டம், எனவே அந்த சட்டத்திற்கு இணங்க அவர் கேட்கின்ற அந்த விடயம் தொடர்பாக பதிலளிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கின்றது. எனவே இது பொதுவான செயல்பாடு. ஒருவருக்கு எதிராக முறைப்பாடு செய்கின்ற பொழுது அந்த விடயம் தொடர்பாக சென்று சாட்சியங்களை அவர் வழங்க வேண்டும். எனவே அந்த சாட்சியங்கள் வழங்கப்படுகிற நிலையில் அவர் குற்றவாளியாக கருதப்பட மாட்டார். அது வழக்கு தொடரப்பட்டு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்புதான் குற்றவாளியா அல்லது அவர் குற்றமற்றவரா என்று கூறப்படுவார். எனவே இது ஒரு சாதாரண பொதுவான ஒரு நிகழ்வு. எனவே இதற்கு யாரும் அஞ்சவோ குழப்பமடையவோ பதற்றமடையவோ வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, இது எல்லாம் அதாவது தமிழ் மட்டுமல்ல, இந்தியாவிலிருந்து வரக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற எல்லா மாநிலத்திலும் வர்றாங்க. இலங்கையில்
தமிழ் சிங்கள பிள்ளைகள் எல்லாமே சேர்ந்து தான் இந்த உலக சாதனையை நிகழ்த்துறாங்க. நினைக்கிறேன் ஒரு இன ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இந்த சாதனை நிகழும். இதற்கான தேர்வு அதற்கு ஒரு 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 குழு ஒன்று நாங்கள் ஏற்கனவே அந்த அந்த ஏற்பாட்டு குழுவால் ஒரு குழு ஒன்று தெரிவு செய்யப்பட்டு அந்த குழு மூலமாக அந்த மாணவர்களை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். இது ஏற்கனவே அறிவித்து அறிவிச்சு மாணவர்களை தெரிவு செய்ய முடிச்சுட்டாங்க. அதாவது இது ஒரு தனியார் நிறுவனம் தான் இதை செய்கின்றார்கள். இருந்தும் கூட என்னுடைய அழைப்பின் பேரிலே தான் இந்த உலக சாதனை இலங்கையில் நடத்துவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இவர்கள் தந்திருக்கிறார்கள்.